குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக நாங்கள் அனைவரும் சுபகிருது புத்தாண்டு நிகழ்ச்சியை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். அடியே நான் சக்தி சோமையாவும், சம்பத் ஐயங்கார், தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும், வைத்தீஸ்வரன் ஐயா அவர்களும் அனைவரும் பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போதுமே நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் வருஷ பலன்கள், தமிழ் வருஷம், ஆங்கில வருஷம், அதை தவிர ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் நாங்கள் 4 பேரும் சொல்லிக்கிட்டு வரோம். அதுபடி இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற 14/4/2022 வருஷம் பிறக்குது. என்ன வருஷம் பிறக்குது அப்படின்னாக்க சுபகிருது வருஷம்ன்றது பிறக்குது. இந்த சுபகிருது அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு பிலவேலேருந்து அக்ஷய பிலவேலேருந்து சுபகிருது வருஷம் பிறக்குது. பிறக்கிறதே குருவாரத்தில் பிறக்குது. ஒரு சிறப்பானது குருவாரத்தில் பிறக்கிறது. அதோட அன்னைக்கு ஒரு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க அன்னைக்கு குரு பெயர்ச்சி வேறு, அதோட சிறப்பு. அதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க அன்னைக்கு பார்த்தோம்னாக்க திரையோதசி திதி. திரையோதசி திதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பிரதோஷ நாள் அப்படின்றது. சிவனானவர் ஆழகால விஷயத்தை அறிந்துட்டு தாயார் மடியில் ரெஸ்ட் எடுத்த நேரம்ன்றது பிரதோஷ நேரம் பிறக்குது. அதோட இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் பிறக்குது. அப்போ இந்த பிறக்கிறதே, இந்த வருஷம் பிறக்கிறதே, சுபகிருது வருஷம் பிறக்கிறதே மிக சிறப்பாக இருக்கா அப்படின்னாக்க மிக சிறப்பாக இருக்கும். இந்த சுபகிருது வருஷத்தில் என்னென்ன ஒரு பலன்கள் அப்படின்னாக்க குருவானவர் பெயர்ந்துட்டார். அடுத்தது சனி பகவான் பெயர போகிறாரு அடுத்த வருஷத்தில். அதுக்கு அடுத்தது ராகு கேது பெயர்ந்துட்டார். அப்போ இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷம்னு நம்ம சொல்லலாமா? கண்டிப்பாக இதை சொல்லலாம். இன்றைக்கு என்னென்ன கிரகப்பயிற்சி அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இன்றைக்கி பிறக்கிறது அப்படின்றது மேஷம். மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பிறந்திருக்கு வருஷம். அதுபோல் புதன் இருக்கிறாரு, அடுத்தது ராகு இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனுடைய வீட்டில் சந்திரன் இந்த காலகட்டங்களில் இருக்கிறாரு. அதே போல் பார்த்தோம்னாக்க துலாத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. அதே போல் பார்த்தோம்னா மகரத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வருஷ பிறப்பு பிறக்குது. இதை தவிர கும்பத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் ஆட்சி பெற்று, செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இணைவு பெற்று இருக்கிறாங்க. இதை தவிர மிக முக்கியமான கிரகமான ஆளும் கிரகமான பிரகஸ்பதி கிரகம், முழு சுபரான பிரகஸ்பதி கிரகமான குரு அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்று இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷ பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். சக்தி ஜோதிட குழு சார்பாக ஹரிஹர சர்மா பேசுகிறேன். நம்ம இதுவரையிலும் 5 ராசி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6வது ராசியான கன்னியா ராசி. கன்னியா ராசிக்கு அதிபதி அப்படின்றது புதன். இந்த புதனை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறக்கூடியது அப்படின்றது அனலைஸ் பண்ணக்கூடியது. அனலைஸ் அப்படின்னாக்க வருமுன் கவனிக்கக்கூடியது. இந்த புதன் யார் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லுநராக இருப்பாங்க ஒன்று. அதே போல் இந்த சிஏ, ஏசிஎஸ், ஐசிடபிள்யூஏ இதை மாதிரி படிக்கிறவங்களுக்கும் புதன் சப்போர்ட் பண்ணும். அதே போல் கணித ஆசிரியர் அவங்களுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இதை தவிர ஸ்பெக்குலேஷன்ற ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் புதன் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க அடுத்தடுத்து எப்படி ட்ரேடிங் போகும் அப்படின்றது, டாப் 50 கம்பெனிஸு இது எப்படி போகும் அப்படி போகும் அப்படின்றத அனலைஸ் பண்ணக்கூடியதும் புதன். அப்போ எல்லா சாஸ்திரங்களுக்கும் அதிபதி அப்படின்றது புதன். அப்போ இந்த புதன் சுபகிருது வருஷத்தில் கன்னியா ராசிக்கு என்னென்ன நற்பலன்களை செய்ய போகிறாரு அப்படின்றத பார்ப்போம். என்ன அப்படின்னாக்க இப்போ இது பிறக்கும் பொழுதே, சுபகிருது வருஷம் பிறக்கும் பொழுதே குருவானவர் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 7ஆம் இடத்துக்கு மட்டும் போகலை, அவரே ராசியை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டே சிறப்பு, சிறப்போ சிறப்பாக, சிறப்போ சிறப்பு. அவருக்கு வீடும் அந்த வீடு தான் சொந்த வீடு, அது இன்னும் மேலும் சிறப்பாக சிறப்பு. அடுத்தது நம்மளை பொறுத்தளவுக்கு 5ஆம் இடம் அப்படிம்போம். 5ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துலையே இருக்காரா, அதுவும் மிக சிறப்புன்னே சொல்லலாம். அதே போல் ராசிக்கு 12 கூடைய சூரியன் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு.
அதே போல் அவர் மட்டும் தனித்து இல்லை, கூட ராகுவும் புதனும் இருக்கிறாரு. எப்பொழுதுமே 12 குடையவர் 8ல் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம்ன்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி பிறக்கும் பொழுது, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது மிக மிக நல்ல பலன்களை செய்யக்கூடிய வருஷம் அப்படின்றது இந்த சுபகிருது வருஷம். சரி, இதில் நம்மளை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு 2 வகையாக பிரிப்போம். எப்படி அப்படின்னாக்க மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது. மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவானை சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கிடக்கிறதுக்கு இருக்கிறதுனால அவரை மெல்ல செல்லும் கிரகம்போம். அதே போல் நம்ம ராகு கேது பகவானை சற்றேறக்குறைய 1.5 வருஷம் ஆகும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு கிடக்கிறதுக்கு. அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு 1 வருஷம் ஆகும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. இப்போ பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த சுபகிருது வருஷத்துலேயே ராகு கேது பயிற்சி முடிஞ்சு நல்லது செய்கிறதுக்கு ராகு கேது வந்துட்டாங்க. அதே போல் சுபகிருது வருஷம் பிறக்கும் பொழுதே குரு பகவான் 6ல் இருந்து 7ல் வந்துட்டாங்க. அடுத்தது இந்த சுபகிருது வருஷம் முடியக்கூடிய தருவாயில் சனீஸ்வர பகவானும் தன்னுடைய இன்னொரு வீடான சொந்த வீடான கும்பத்துக்கும் போகிறாரு. அப்போ எல்லா மெல்ல செல்ல கிரகங்களும் விளவேலேருந்து சுபகிருது வரும் பொழுது சுப செயல்களையே செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். சரி, அடுத்தது ராசியை குரு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாலே முயற்சி முயற்சி முயற்சி, சுயமுயற்சி. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க கன்னியா ராசிக்காரங்களும் சரி, கன்னியா லக்னத்துக்காரங்களும் சரி, எப்போதுமே நிகழ்காலத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க, வருங்காலத்தை பற்றி தான் எப்படின்றதை யோசிப்பாங்க. அப்போ இவங்களுக்கு குருவும் தனக்காரகனான குருவும் புத்திரக்காரகனான குருவும் அந்தணன் தனித்து இருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறதும் மிக சிறப்பான காலகட்டம். அதை தவிர என்ன பார்க்குறாரு அப்படின்னாக்க ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் கம்யூனிகேஷன் பாவத்தையும் குரு பார்க்குறார். இதுவரையில் 6ல் இருந்து கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவம் முயற்சி பாவம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது தன்னுடைய வாக்குத்தன்மை எப்போதுமே பொறுத்தளவுக்கு இந்த புதன் தொடர்புடையவங்களை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் பார்த்திங்கன்னாக்க கணித மேதை, கணிதத்துக்கு தொடர்புடையவங்க, இதேமாதிரி எல்லாமே அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், காஸ்ட் அக்கௌண்ட்டுங்களாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பொருளாதாரத்தில். இந்த கஷ்டம் எல்லாம் விடியக்கூடிய காலகட்டங்கள் இந்த நம்மளுடைய சுபகிருது வருஷம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதை தவிர குரு பகவானானவர் தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார். எப்போ ஒருத்தங்களுக்கு லாபஸ்தானம் நல்லபடியாக இருக்கோ, அதுவும் பிரகஸ்பதியான குருவும் பார்க்குறாரோ அப்போ சிறப்பாக இருக்கும். ஏன் சாமி இப்போ வரலும் சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆமாம், சனி பகவான் பார்க்கும்போது சங்கடத்தை மேலே மேலே கூட்டினார். நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம், சுபர்கள் நல்ல இடத்துலையும் அசுபர்கள் கெட்ட இடத்துலையும் இருக்கணும். ஓகே, இப்போ என்ன போயிடுச்சு, குரு சனி பகவான் மட்டும் பார்த்த 11ஆம் இடத்தை பிரகஸ்பதியான குரு தனக்காரகனான குரு பார்க்கும்பொழுது இதுவரை இருந்த சங்கடங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க 10 ரூபா போட்டு 20 ரூபா எடுத்தால் நார்மலானது, 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுத்தால் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, 10 ரூபா போட்டு 1000 ரூபா எடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இதுவரை கிள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ அந்த அள்ளி கொடுக்க காலகட்டங்களை நாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வெற்றி 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 அப்படின்றதே கிடைக்கும். இதை தவிர நம்மளுடைய இந்த ராகு கேது பயிற்சி நம்ம கன்னியா ராசிக்கு என்னென்ன நற்பலன்களை பண்ணுவாங்க, அதே போல் இந்த வருஷ எண்டில் அதாவது 2023 தொடக்கத்தில் மாறுற சனி பகவான் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளுடைய வைத்தீஸ்வரன் ஐயா சொல்லுவாங்க. வணக்கம். இப்போது கன்னியா ராசி அன்பர்களுக்கு குரு 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று ராசியவே பார்க்குறது பெரிய விசேஷம்னு ஐயா சொன்னாங்க. அது ரொம்ப சரி. அது இல்லாமல் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார், கம்யூனிகேஷன் பாவமான 3ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. 3ஆம் பாவத்தை பார்க்குறதுனால அவங்க இப்போ அவங்களோட பேச்சு, அவங்க சொல்கிற விஷயங்கள், அவங்களோட கருத்துக்கள் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக அடுத்தவங்களுக்கு புரிகிற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான காலமாக இந்த சுபகிருது ஆண்டு அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சனியும் பார்க்குறாரு. அதே டைமில் அவங்களுக்கு
மூன்றாம் பாவத்தை குரு பார்க்குறாரு. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான காலமாக இருக்கும். அதே போல் அட்வொகேட்ஸு, அந்த வழக்கறிஞர்கள் அந்த துறையில் இருக்கவங்களுக்கும் வந்து இது இந்த வருடம் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோட கேது சனி குரு சேர்க்கை இருக்கும்போது அவங்களோட தொழில் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இருக்கிறதுல பார்த்தா 2ஆம் இடத்த கேது இருக்கிறாரு, 2ஆம் இடத்த சனி பார்க்குறாரு, குரு ராசியை பார்க்குறாரு. இந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இதே போல் மற்ற ராகு வந்து அவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் கூட, ராகு வந்து மேஷத்தில் இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய தீங்கெல்லாம் பண்ணிட மாட்டார். ராகு எப்போவுமே 8ஆம் இடத்துல இருந்தால் கூட மேஷம், ரிஷபம், கன்னி, கடகம், மகரம் இதில் இருக்கும்போது அவங்க வந்து ராகு வந்து நல்ல பலன்களையே கொடுக்குறாரு. அதனால் இது 8ஆம் இடத்துல இருந்தால் கூட ராகு நல்ல பலன்களையே கொடுப்பார் இவங்களுக்கு, கன்னியா ராசிக்கு. அது இனிமேல் உள்ள விஷயங்களை பற்றி சக்தி சோமையா ஐயா விளக்குவாங்க. ரொம்ப அருமையாக விவரமாக விளக்கமாக சொன்னீங்க. இதில் வந்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வந்து இந்த ராகு திசை நடந்துட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து கோச்சார ரீதியிலையும் 8ஆம் இடத்துலேயே இருந்திருந்தால் கூட அவங்களுக்கு வந்து நல்ல பலனை தான் செய்வாருங்கிறத ஐயாவே சொன்னாங்க. 8ஆம் இடத்துல வந்து அது வந்து இந்த ஆமேடு நண்டு சுறான்னு சொல்கிறதுல வந்து 8ஆம் இடத்துல ஒரு தீய கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய திசைகள் நடக்குமே. ஆனால் அதுலேயும் ராகு திசை, ராகு 8ஆம் இடத்துல இருந்து நடத்தினார்னா கண்டிப்பாக வந்து ராகு திசை ரொம்ப வலிமையான திசையாக தான் இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் ராகு திசை நடக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியாது. கோச்சார ரீதியில் ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதே சமயத்தில் சனி பகவானும் வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் ஆட்சி பெற்று போய் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பலமாகவும் வலுவாகவும் இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானங்களில் இருக்கக்கூடியதும் நல்ல அது அதாவது பழைய வீடுகளை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளையும் தரக்கூடியது உண்டு. அதே சமயம் வந்து 3ஆம் இடத்துல வந்து குருவோட பார்வை 9ஆம் வீட்டுக்கு 9ஆம் பார்வையில் 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால அதனால் நிறைய தொழில் துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மை பயக்கும்னு சொன்னாங்க. அதில் வந்து இந்த அச்சு தொழில், கலைத்தொழில் இதில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவரைக்கும் தொழில்துறை அந்த மாதிரி துறையில் இருந்தவங்களுக்கு, தொழில்துறை சுகமில்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு மாறினதுக்கு அப்புறமும் இந்த வருஷம் பிறந்ததில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் வச்சு பார்க்குற போது அதாவது அச்சு தொழில், சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம், அதாவது இந்த நடிக்கிறது, ஆக்டர்ஸு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து கலைத்துறையில் உள்ளவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இப்போ கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த ஆண்டு ராகு கேதுனால வந்து இவங்களுக்கு வந்து மிக சிறப்பாகவே இருக்கும். இதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் தென்செல்வர் சம்பத்தையங்கார் அவர்கள் வந்து விரிவாக சொல்லுவாங்க. ஐயா அருமையாக சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசிக்கு குரு 7ஆம் இடத்தில் வர்றதுனாலையும் தனித்த அந்தணன் அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்த அந்தணன் அப்படின்னும் போது குருவினுடைய பார்வையிலேயோ குருவை எந்த கிரகமும் பார்க்காத ஒரு நிலை ஏற்படுமானால் அது தனித்த அந்தணன்னு சொல்லணும். தனித்த அந்தணன் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும் அப்படின்றது ஜோதிட வழக்கு. ஆனால் இது தனித்த அந்தணன் அப்படின்ற ஒரு கணக்கில் எடுக்க முடியாது. மேலும் இப்போ பார்த்தீர்களேயானால் 5ஆம் இடத்தில், அதாவது கன்னியா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பெயர், புகழ், சம்பத்து இது எல்லாமே வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். திடீர் பதவி வரும், அதாவது பொது நலன் கருதி. ஏன்னா சனி வந்து அரசாங்க பதவி, அதாவது பொது நல பதவிகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. அதை தவிர 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனாலையும் அவரும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் அவர் ராசியை பார்க்கறதுனாலையும்
பொது வாழ்வில் இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய உயர் பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெயர் புகழ் செல்வாக்கு இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்பாக இந்த சுபகிருத்து வருஷம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் இவர்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்தினால் 11ஆம் இடமும் வலுப்பட்டு போகிறது. ஏன்னா 5ஆம் பார்வையாக குரு பார்வையும் இருக்குது, சப்தம பார்வையாக சனி பார்வையும் இருக்கிறதுனால கடகத்தை வந்து 11ஆம் வீடான கடகத்தை வந்து கன்னியா ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவர்களுடைய பொது வாழ்வின் மூலியமாக இவர்களுக்கு மிகப்பெரிய லாபமும் வந்து சேரக்கூடிய இமேஜ்னு சொல்லுவாங்க, உயர் பதவின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இவர்களுக்கு மரியாதை நிமித்தங்கள்லாம் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதை தவிர ராகு வந்து 8ஆம் இடத்தில் போகிறது அப்படின்றது வந்து திடீர் பண யோகத்தை இவர்களுக்கு கொண்டு குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 8ஆம் இடத்தில் மறைந்த ராகு அப்படின்றவர் வந்து வெளிநாட்டு முதலீடுகள் மூலியமாகவோ வெளி மதத்தினர்களாகவோ திடீரென்று பார்த்தீர்களே ஆனால் கம்யூனிகேஷன், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கவங்க, அதாவது இதில் சாஃப்ட்வேர் சைடில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டு முதலீடுகள் மூலியமாக மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை, ஏன்னா 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடம் இருந்து அவர் வந்து 7ஆம் இடம் போகிறதுக்குள்ளே மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை இவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் ராகு பகவான் இருப்பார். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, புதன் கிரகத்திற்கு ராகு கேத்து சனி பகவான் இவர்களெல்லாம் நட்பு அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கன்னியா ராசிக்கு இந்த காலகட்டமான சுபகிருத்து வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஆண்டாகவே கருதப்படுகிறது. பிளவ வருஷத்தை விட இந்த சுபகிருத்து வருஷம் நிச்சயமாக ஒரு பெரிய உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கொடுத்து, இதை தவிர பார்த்தீர்களேயானால் இவர்களுடைய முயற்சி, செல்வாக்கு, பணவரவு இது எல்லாம் நல்லபடியாகவும் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கீழ்த்தட்டு மக்களினால், கீழே வேலை செய்யக்கூடிய மக்களினால் இவர்களுக்கு லாபம் பெருகி இந்த சுபகிருத்து வருஷம் மிக நல்ல ஆண்டாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். இவர்களுடைய பேச்சில் மிகவும் கவனம் தேவை. கோபப்படாமல் இருக்கிறது மிகவும் முக்கியம். ஏன்னா 2ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியாக அதை பார்த்தார்களேயானால் அந்த விஷயத்தில் உண்மை தெளிவு புலப்படும். அதன் மூலியமாக இவர்களுக்கு நல்ல விஷயங்கள் வரும். ஏன்னா குரு வந்து ராசியை பார்க்கறதுனால் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தை பார்த்தார்களே ஆனாலும் அவர்களுக்கு நன்மை பயக்கும். இந்த காலகட்டம் அப்படின்றது வந்து இவர்களுடைய கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இந்த கோச்சாரத்தை விட தசாநாதன் புக்திநாதன் அவர்களுக்கு நல்லபடியாக இருந்தார்களே ஆனால் மிகவும் நன்மையாகவே இருக்கும். ஒருவேளை அவர்களுக்கு தசாநாதன் புக்திநாதன் சரியாக இல்லை என்றால் சிறு சிறு பரிகாரங்கள் செய்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாகவே இருக்கும். அதை பற்றி ஐயா சக்தி சோமையா சொல்லுவார். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போது தசாநாதனோ புத்திநாதனோ வலிமை இல்லாமல் இருந்தால் இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் நடக்காதுங்கிறது தான் உண்மை. அப்போது அவங்கவுங்களுடைய ஜாதக பிரகாரம் நடக்கக்கூடிய திசைகள் தான் வேலை செய்யும். பெரும்பாலும் கோச்சாரங்கிறது ஒரு 40%, அந்த தசாநாதன்கிறதும் 60% வேலை செய்யுங்கிறது தான். அப்போ வந்து கோச்சார ரீதியில் வந்து நாங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் சரியாக இல்லாத பட்சத்தில், இந்தமாரி தசாநாதன் சரியில்லைன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன திசை நடந்துட்டுருக்கிறதோ அந்த திசைக்குண்டான கிரகத்திற்குண்டான ஸ்தலங்களுக்கு சென்று அந்த கிழமைகளில் போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும். அது போக அந்தந்த கிழமைகளில் இருக்கிற இடத்துல அருகாமையில் உள்ள கோயில்களில் தீபம் ஏற்றி வழிபடுவதும், அதற்குண்டான தானியங்களை சுண்டலாக்கி அதை வந்து நிவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கும் கொடுத்துட்டு பண்ணினீங்கன்னா அதனாலேயும் நன்மை பயக்கும். ரெண்டாவது, இதையெல்லாம் காட்டிலும் தங்களால் முடிஞ்ச ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறது. இந்த கோச்சார ரீதியில் கிரக பலம் சரியில்லாத நேரத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணினீங்கன்னா
அது உங்களுக்கு பெரிய நன்மையை தரக்கூடியது. ஏன்னு கேட்டால் தான தர்மத்துக்கு சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது. அதனால் ஒன்றுமே முடியாதவங்க ஒரு அன்னதானமாக வாங்கி கொடுக்கலாம். அந்த கிழமை அன்னைக்கு ஒரு 4 பேருக்கு முடிஞ்சவங்க ஒரு படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு செலவு பண்ணலாம். ஆடை ஆபரணம் வாங்கி கொடுக்க முடியாது இந்த காலத்தில், ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள்லேருந்து நீங்கி நன்மை பயக்குங்கிறதையும் சொல்கிறோம். இதையெல்லாம் கூட செய்ய முடியாதவங்களுக்கு காயத்ரி மந்திரமாக ஐயா அவருங்க சொல்லுவாங்க. அப்போ ஐயா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதை நீங்கள் தினம் உங்கள் வீட்டில் இருந்து அந்த காயத்ரி மந்திரங்களை சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா அதனாலேயும் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மை பயக்குங்கிறத சக்தி ஜோதிட குழு சார்பாக சொல்லி வணங்க. இப்போது பரிகாரங்கள்லேயே மிக எளிய பரிகாரம் அப்படின்றது மனசால் நினச்சி அந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது மிகப்பெரிய விசேஷம். அதனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை குருவுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 3 தடவையும், ராகு கேத்துவிற்கு மினிமம் 4 தரம், ராகுவுக்கும் 7 தரம், கேத்துவிற்கும் சனிக்கு 8 தரம், இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தீங்களே ஆனால் குருவினாலோ ராகு கேத்துவினாலோ சனியினாலோ ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடைகளும் தீங்குகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம். இதை மனப்பாடம் பண்ணி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ராசிக்காரர்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக செய்து கொண்டு வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு தடை நீங்கும், வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிட்சம் பிறக்கும். இந்த சுபகிருது வருஷம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்லதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதலில் இப்பொழுது குருவுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மினிமம் 3 தரம் சொல்கிறதும், இது சொல்லலை முடியல அப்படின்னா இன்னொன்று இருக்குது. அதாவது ஓம் குரு தேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். அதாவது ஓம் குரு தேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த குருவுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மினிமம் 3 முறையாவது ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்களேனால் ராகு கேத்துவிற்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறேன். ராகுவினுடைய காயத்ரின்னு சொல்லக்கூடியது ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். இதை 4 தடவையும் ஒரு நாளைக்கு 4 முறையாவது இதை சொல்லணும் அப்படின்னும். அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேத்து பிரச்சோதயாத் அப்படின்றது கேத்துவுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். இதை மினிமம் 7 முறையாவது ஒரு நாளைக்கு ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரோம். இதை தவிர பார்த்தீர்களேயானால் சனி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம், ஏன்னா நிறைய பேர் பார்த்தீர்களேயானால் சனி பகவானுடைய மாற்றத்தினால் மிகப்பெரிய அல்லல் பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனியினுடைய ஸ்லோகம் ஒரு நாளைக்கு 8 முறையாவது இந்த சனியினுடைய ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்றத 8 முறையாவது சொன்னீர்களேயானால் உங்களுக்கு வரக்கூடிய தடங்கள், வரக்கூடிய தவறான விஷயங்கள் எதுவும் வராமல் நல்லபடியாக மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு இந்த வருடம் சுபகிருத்து வருடம் மிகப்பெரிய சுபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னு வேண்டிட்டு விடைபெறுறது. வணக்கம், நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.